நம்ம தூத்துக்குடி மாவட்டம் வேடானத்தம் கிராமத்தில் மாரிமுத்து மற்றும் காளீஸ்வரி ஆகிய தம்பதியினுடைய புதல்வி செல்வி பிரதீபா குறுக்குச்சாலை பள்ளியில் +2 மாணவியாக படித்து வருகின்றார். அந்த மாணவி இயற்கையில் அமைதியான சுபாவத்துடையவர் என்று அந்த ஒட்டுமொத்த குடும்பம் மட்டும் இல்லை கிராம மக்களே சொல்கிறார்கள். பள்ளியைச் சேர்ந்த சக மாணவிகளும் ஆசிரியர் பெருமக்கள்லாம் அந்த அளவிற்கு அந்த மாணவி படிப்பிலையும் மிக தேர்ச்சி பெற்றவராக இதுக்கு முன்பாக நடைபெற்ற அரசு தேர்வில் பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பில் அந்த பள்ளியிலே 2வது மதிப்பெண்ணை பெற்று 456 மதிப்பெண்கள் பெற்று பல்வேறு விருதுகளை சான்றிதழ்லாம் பெற்றிருக்கின்றார். அந்த அளவிற்கு சிறந்த மாணவியாக விளங்கிய அந்த பிரதீபா 10ஆம் தேதி மாலை ஒரு 6லிருந்து 7 மணிக்குள்ளாக அந்த வீட்டுக்கு அருகே உள்ள இயற்கை உபாதையை கழிப்பதற்கு கிராமத்தில் வெளியே செல்வார்கள். அந்த சூழ்நிலையில் அந்த பெண் வெளியே சென்ற பெண் அந்த மாணவி திரும்பவில்லை என்று சொல்லி சில நேரம் கடந்தும் வரவில்லை என்ற உடனே பெற்றோர்கள் பதறி போய் தேடி பார்த்தினால் தேடி கிடைக்கவில்லை என்ற உடனே காவல் நிலையத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். அந்த குளத்தூர் காவல் நிலையத்தில் உடனடியாக அந்த வழக்கை பதிவு செய்து தேடுதல் வேட்டையில் இறங்கியிருந்தால் அந்த பெண் அந்த மாணவி ஒருவேளை மீட்கப்பட்டிருக்கலாம். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு அந்த மாணவி இரவோடு இரவாக மீட்கப்பட்டிருந்தால் இப்படிப்பட்ட துயர சம்பவம், கொடூரமான சம்பவம், நெஞ்சையே உழுக்கக்கூடிய இப்படி சம்பவம் நடைபெற்றிருக்காது. அதற்கு பிறகு மறுநாள் காலையிலே மீண்டும் அதற்கு பிறகு காவல்துறை அலட்சியம் காட்டியவுடன் கிராம மக்கள் உதவியோடு அந்த குடும்பம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த கிராம தேடுதல் வேட்டையில் அந்த பகுதி முற்புதராக இருக்கின்ற காரணத்தால் அந்த பகுதி முழுவதும் காட்டுப்பகுதியாக இருக்கின்ற அனைத்து இடங்களிலும் முழுமையாக தேடுதல் வேட்டையை நடத்தியிருக்கின்றார்கள். நாங்கள் சென்று இப்போ நானும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சின்னப்பன், மோகன் போன்றவர்கள்லாம் இங்கே உள்ள நிர்வாகிகள்லாம் உடனடியாக அந்த 10ஆம் தேதி அந்த சம்பவம் நடைபெற்று 11ஆம் தேதியே அங்கே சென்றோம். சென்ற நேரத்தில் அவர் சொன்னார்கள், நேற்று இரவு நாங்கள் முழுவதும் காவல் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டோம். காவல் நிலையத்தை சேர்ந்தவர்கள் காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் அங்கே வழக்கு பதியவில்லை. இரவு முழுவதும் நாங்களே தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டோம். காலையிலேயும் மாணவி கண்டுபிடிக்கப்பட வேண்டவுடன் மீண்டும் காவல் நிலையத்தை அணுகினோம். மீண்டும் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்ய மறுத்தார்கள். அனைத்து மாநில காவல் நிலையத்துக்கு செல்ல சொல்லி எங்களை அங்கே விளாத்திக்குளத்துக்கு அனுப்பினார்கள். அங்கே நாங்கள் சென்று அங்கேயும் வழக்கு பதிவு செய்த நேரத்தில் அங்கேயும் வழக்கு பதிவாக எடுத்துக்கொள்ளாமல் அலட்சியமாக அவலட்சணமாக உங்கள் மாணவி யாராவது காதலித்தாரா, எங்கேயும் போன்றாரா, யாருடன் அது போய் விசாரிங்கள் என்று சொல்லி ஏதோ அலட்சியமாக பேசி அனுப்பினார்கள் என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு அந்த குடும்பம் மட்டுமல்ல ஊர் மக்களே அந்த கருத்தை தெரிவித்தார்கள். பிறகு 11ஆம் தேதி 2 மணிக்கு மேல் 3 மணிக்குள்ளாக மீண்டும் இவள் தேடி சென்ற நேரத்தில் குத்துயிரும் கொலையுருமாக அந்த மாணவி சடலமாக பல்வேறு உடலில் காயங்களை பெற்று அங்கே சடலமாக கிடந்ததை கண்டு அந்த குடும்பம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த கிராம மக்கள் இன்றைக்கு தமிழகமே அதிர்ச்சிக்குள்ளாகின்றது. தமிழகமே வைக்கி தலைகுனியக்கூடிய அளவிற்கு இந்த சம்பவம். இதற்கு காரணம் என்று சொன்னால் இந்த ஆட்சியின் நிர்வாகம், இந்த அரசின் அலட்சியம். அரசு என்று சொன்னால் காவல்துறையை தலைமை பொறுப்பை ஏற்பது யார்? முதலமைச்சர் தான். ஆக இந்த அளவுக்கு இன்றைக்கு காவல்துறை தமிழகத்திலே அலட்சியமாக நடந்து கொண்டிருக்கின்ற பயனாகத்தான் 5 ஆண்டுகளாக இது தொடர் சம்பவங்கள் தமிழகத்திலே அன்றாட நடவடிக்கைகளாக இதைக்கூட இன்றைக்கு நீதிமன்றம் குறிப்பாக தென் மாவட்டங்களில் இப்படி தொடர்கதையாக இப்படி சம்பவங்கள் நடைபெறுவது வேதனைக்குரியது என்ற கருத்தை இன்றைக்கு உயர்நீதிமன்றம் பதிவு செய்திருக்கிறது. நான் இன்று வருகின்ற நேரத்தில் கூட ஊடகத்தில் பார்த்தேன். அப்படிப்பட்ட கருத்தை நீதி அரசர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதைவிட அரசுக்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஒரு நீதிமன்றமே தன்னுடைய வலிமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. இதற்கு முழு பொறுப்பேற்று முதலமைச்சர் உடனே ராஜினாமா செய்ய வேண்டும். இதற்கு தீர்வு காண வேண்டும். அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற வகையில் தான் இன்றைக்கு அந்த கிராமம் மட்டுமல்ல அந்த பகுதியில் உள்ள சுற்றுவழி 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியலில் தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள். சாலை மறியலில் ஈடுபட்டுகின்றவர்களை சாலை மறியல் செய்யக்கூடாது என்று சொல்லி கலைக்க சொல்கின்றார்களே தவிர குற்றவாளிகளை இன்றும் கண்டுபிடித்ததாக தெரியவில்லை. விரைவில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். உச்சபட்ச தண்டனை கிடைப்பதற்கு காவல்துறை அந்த பொறுப்பேற்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த மாணவியின் இழப்பிற்கு என்ன ஈடு செய்தாலும் ஈடாகாது. ஆனால் அந்த குடும்பத்தின் சூழ்நிலை கருதி தகுந்த நிவாரணத்தை அரசு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைய தமிழகத்தின் நிலைமை. எங்களுடைய பொதுச்செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து 2 நாட்களாக இதை அறிக்கை வெளியிட்டார். இன்றைக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து சட்டமன்றத்திலே 5 ஆண்டுகளாக சிறந்த எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் நாட்டில் நடைபெறுகின்ற சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள் நடமாட்டத்தை குறிப்பாக ஆதாரத்தோடு பலமுறை சொல்லியும் இந்த அரசு விழித்துக் கொள்ளவில்லை.
அதனால தான் நாங்கள் விடியாட்சி என்று சொல்கின்றோம். இந்த அரசு விழித்து கொள்ளாமல் இன்னும் எங்களுக்கு சந்தேகம், போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு இந்த அரசு துணை போகிறதா என்ற சந்தேகம் எங்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு நாட்டு மக்களிடையே இருக்கின்றது. எங்கு சென்றாலும் எங்கெங்கு காணணும் சக்தியடா என்று பாரதியார் பாடினார் மாவட்டத்தில். ஆனால் எங்கெங்கு காணணும் போதையடா என்ற நிலைமை தான் இன்றைக்கு தமிழகம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை மிகுந்த வேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்று பல்வேறு பாலியல் குற்றங்கள் நடந்தால் அது கண்டுபிடிப்பதற்கு போலீஸ் தாமதப்படுத்துன்னு சொல்லி விமர்சனம் தற்போது எழுந்துள்ளது. இல்லை, அந்த சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் இன்னும் இன்று யாருடைய ஆட்சி என்றாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆட்சி. எங்களுக்கு என்ன ஒரு நாட்டு மக்களுக்கு என்ன சந்தேகம் வருகின்றது என்று சொன்னால், ஜாபர் சாதிக் என்பவர் இந்த போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக் கைது செய்யப்படும் நேரத்தில் அவருடைய கைப்பற்ற பொருளின் மதிப்பு 2600 கோடி ரூபாய். அதற்கு முன்பு எத்தனை முறை அவர் கடத்தினாரோ அதன் மதிப்பு எவ்வளவு என்று தெரியவில்லை. கைது செய்யப்பட்ட நேரத்தில் 2600 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தப்பட்ட நபர் ஜாபர் சாதிக் யார் என்பது ஊருக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது. திமுகவுடைய நிர்வாகி. அதற்கு அடுத்தபடியாக சில மாதங்களிலேயே வெத்தமிட்டேன் என்று சொல்லி வெளிநாடுகளில் அதிகமான போதையை தருகின்ற ஒரு பொருள், அதிக விலை மதிப்புள்ள பொருள், அந்த பொருளை கடத்தியவரும் அவருடைய நபர், அந்த நபரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பில் இருந்தவர். இப்படி தொடர்ந்து இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு மாணவி மிரட்டப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் அந்த மாணவியை வேறு விதமாக படம் எடுத்து இதை நான் வைத்து மிரட்டுவேன், நீ படிப்பு தொடர முடியாது, ஒரு சார் உன்னை அழைப்பார், நீ செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த ரெக்கார்டில் பதிவிட்டு பிறகு அவசரமாக அது அழைக்கப்பட்டு அந்த சார் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்றைக்கு வரை விடை இல்லை. விடை எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால், ஆட்சி மாற்றம் வந்தவர் நிச்சயமாக அந்த சார் யார் என்பதை புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பிறகு அதற்கு பிறகுதான் விடை கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெற்ற நேரத்தில் அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளி யார்? ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். வேறு வழி இல்லாமல் கைது செய்கின்றார். அது தாமதப்படுத்தி வேறு வழி இல்லாமல் இன்னார்தான் குற்றவாளி என்று தெரிந்த பிறகு அவர் யாரோட நெருக்கமாக இருக்கிறார்? முதலமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களோடு நெருக்கமாக புகைப்படத்தில் இருக்கின்றார். இது நாங்கள்லாம் ஊடகத்தில் பார்த்த செய்தி. அது மட்டும் ஒரு அமைச்சர் நாட்டில் தலைநகர் சென்னையில் எத்தனையோ இடங்கள் இருக்கின்றது. சாலை ஓரத்தில் வைக்கிற அவருடைய கடையில் போய் பிரியாணி சாப்பிடுகிறார். இன்னும் சொல்ல போனால் அந்த ஞானசேகரன் என்பவர் தேர்தல் பிரச்சாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய இருசக்கர வாகனத்தில் கையில் ஏந்தி கொண்டு பிரச்சாரம் செய்த இந்த சம்பவங்களை எல்லாம் கோர்வையாக நான் பார்க்கின்ற நேரத்தில் வேலியே பயிரை மேய்வது போல தமிழகத்தில் இருந்திருக்கிறது. இனிமேல் காலம் கடந்து விட்டது. இனிமேல் அதை பற்றி பேச வேண்டும். இதற்கெல்லாம் ஒரே தீர்வு என்று சொன்னால் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அப்படி என்றால் தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும் என்ற நிலையில தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிலை இருக்கின்றது. தமிழக வாக்காளருடைய மனநிலையும் அப்படித்தான் இருக்கின்றது. இனிமேல் அதுக்கு தீர்வு என்று சொன்னால் ஒரேடியாக ஆட்சி மாற்றம் ஒன்றுதான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் இப்படி குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் விசாரிக்கப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள்.